வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். புகழ் பதில் சொல்லாமல் தன்னையே உற்று பார்ப்பது பூரணிக்கு ஏதோ போல் தோன்ற அங்கிருந்து நகர முற்பட, அதற்குள் அங்கு வந்த ஒருவர், பூரணி வாமா சாப்பிடலாம், புகழ் அப்பவே பசிக்குதுன்னு சொல்லுச்சு, பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து சாப்பிடணும், அதான் இன்னும் சாப்பிடாம இருக்கு என சொன்னதும் அப்போதுதான் அவளுக்கு உரைத்தது அவன் சாப்பிடத்தான் தன்னை கேட்டிருக்கிறான் என்று. தன் மீது அக்கறைப்பட்டு அவன் கேட்கவில்லை என்று புரிந்து கொண்டவள் உடனே திரும்பி அவன் முகத்தை பார்க்க, அவனோ அறியா பிள்ளை போல அமைதியாக அமர்ந்திருக்க, உரங்கொட்டா முழிக்கிறத பாரு, நான் கூட ஒரு நிமிஷம் மாறிட்டான்னு நினைச்சிட்டேன் என வாய்க்குள்ளே முனகியபடி இதோ வர என்றபடி அவள் வெளியே வர பின்னாலேயே புகழ் எழுந்து வந்தான். அப்பா, இப்பவே என் கொழுந்தனாரு பொண்டாட்டி முன்ன சாப்பிட வந்தாத்தான் பின்னாடி வராரு. என் புள்ள போற போக்க பார்த்தா நான் தான் உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கணும் போல இருக்கே என கனகா இழுக்கவும் உடன் இருந்த அனைவரும் சிரித்து விட்டனர். பூரணிக்கோ, என்ன அங்க மிரட்டிட்டு இங்க நல்ல பிள்ளை போல பின்னாடி வராம்பாரு என புகழின் மேல் எரிச்சலாக வந்தது. சாப்பாட்டு வேலை முடிந்ததும் வெளியே சென்ற புகழ் அங்கு ராசப்பரிடம் பேசிக்கொண்டிருக்க, அப்போது வந்த நடராஜ ஐயா, என்ன புகழ் தம்பி, வெள்ளியம்பாளையம் கிளம்பலையா என கேட்டார். உடனே புகழ், சரிங்க தாத்தா, நீங்க கிளம்புங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்களா? வேற ஏதாவது வேணுமா? வண்டி போதுமா, இல்ல நாங்க வண்டி அனுப்பட்டுமா என கேட்டான். என்னப்பா இப்படி சொல்ற, நீங்களும் தான் வர்றீங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணு வீட்டுக்கு போறது தானே முறை என அவர் கேட்டதும், முறைத்தானுங்க தாத்தா, ஆனா பாருங்க, இன்னைக்கு வடக்கே சூலம், வெள்ளியம்பாளையம் வடக்க தானே இருக்கு, அப்புறம் எப்படி போறது, அதான் நாளை மறுநாள் போகலாமான்னு முடிவு பண்ணிட்டோம் என சாதாரணமாக சொன்னான் புகழ். அதை கேட்டதும், என்ன தம்பி இப்படி சொல்றீங்க என அதிர்ந்தவர், அப்போது அவர் அருகில் வந்த புகழ் அவர் கைகளை பிடித்து கொண்டு, ஏன் தாத்தா கோபப்படுறீங்க, இன்னைக்கு வரலைன்னா என்ன, என் மாமியார் வீடு எப்ப வேணாலும் வரலாம், ஏற்கனவே கல்யாண வேலையில எல்லாரும் களைப்பா இருக்கோம், எனக்கே ரொம்ப களைப்பா இருக்கு, என்னால இனி எங்கேயும் அலைய முடியாது என்று சொல்லிவிட்டு, அப்புறம் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க என்றான். நடராஜ ஐயாவோ அதற்கு மேல் என்ன பேசுவது என தெரியாமல் அவன் முகத்தை பார்க்க, அவனோ அவரை பார்த்து லேசாக புன்னகைக்க, அதற்கான அர்த்தத்தை அவர் மட்டுமே அறிவார். அதற்கு பின் அவர் எதுவும் பேசவில்லை. பெண்களுக்கு இந்த செய்தி பரவவும் மணியம்மையோ பேச்சியம்மாவிடம், என்னங்க இப்ப திடீர்னு வர முடியாதுன்னு சொல்றீங்க என வருத்தத்துடன் கேட்கவும், எனக்கு ஏதும் தெரியாது மணி, எல்லாம் பெரியவனு ராசப்பரு சேர்ந்துதான் பேசி முடிவு பண்ணாங்க என சொல்லிவிட்டு அமைதியாக அமர்ந்து கொண்டார். மாணிக்கம் இங்கு வராததால் தான் புகழும் வர மறுக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட மணியம்மை, அதற்கு மேலும் இவர்களை வற்புறுத்துவது சரியில்லை என நினைத்தவர். இது அவர் எதிர்பார்த்ததுதான். ஆனாலும் இந்த பிரச்சனை இப்படியே நீடித்தால் பாதிக்கப்பட போவது தனது மகள்தான் என நினைக்கும் போதே அவர் மனம் பதற வேகமாக புகழை தேடி சென்றார். புகழோ அவரது முகத்தை பார்த்தே அவர் மனதை படித்தவன். அவர் பேச ஆரம்பிக்கும் முன்பே அவர் கைகளை பிடித்து கொண்டு, நான் உங்க அண்ணன் பையன், உங்க அண்ணன் மேல நீங்க எந்த அளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அதே நம்பிக்கைய என் மீதும் வைங்க அத்தை என சொல்லவும், அவன் மனதின் உறுதி வார்த்தையில் தெரிய, அதற்கு மேல் மணியம்மையால் ஏதும் பேச முடியாமல் கண்ணீர் மட்டும் வர, அது அவன் கைகளில் விழ அவனோ பதறி அவர் கண்களை துடைத்தவன், நம்பி நீங்க கிளம்புங்க, பூரணி என் உயிர் என அவன் சொல்லவும், அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் கிளம்பிய மணியம்மை பேச்சியம்மாவிடம் சென்றார். பேச்சியம்மாள் ஓரமாக நின்று கொண்டிருக்க அவரின் அருகில் சென்றவர், நாங்க கிளம்புறோம், நாங்க பூரணி சின்ன பெண் என ஆரம்பிக்கவும்,
இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் என அவர் கண்களை ஊடுருவி பார்த்தவாறு சொல்லவும் அதற்கு மேல் மணியம்மை ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கிருந்து கிளம்பினார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நடராஜ் ஐயாவோ எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். உறவினர்கள் அனைவரும் சென்றுவிட பக்கத்து வீட்டுக்காரர்களும் சிறிது நேரம் பேசிவிட்டு அவர்களும் சென்றுவிட இப்போது வீட்டில் பேச்சியம்மாள், பூரணி மற்றும் புகழ் மட்டுமே இருந்தனர். வீட்டின் முற்றத்தில் பேச்சியம்மாள் அமர்ந்திருக்க, பூரணியோ புகழின் அறையின் உள்ளே இருக்க, புகழோ வீட்டின் வெளி வாயில் படியில் அமர்ந்திருந்தான். இப்படியாக வீட்டின் 3 பேரும் 3 மூலையில் அமர்ந்திருக்க, சற்று நேரத்திற்கு முன்பு வரை கலகலப்பாக இருந்த வீடு இப்போது கலகம் நடந்து ஓய்ந்தது போல் அமைதியாக இருந்தது. விளக்கு வைக்கும் நேரம் வந்ததும் பூரணி இன்னும் வெளியே வராமல் இருக்க, அமைதியாக இருந்த பேச்சியம்மா திடீரென்று, ராசாவோட மகளா இருந்தாலும் தாலி கழுத்தில் ஏறிட்டா அவ கொண்டானுக்கு பெண்டுதான். தான் பிறந்த வீட்டு வவுச புகுந்த வீட்டுல காட்டினா பொழப்ப ஆகாது என்று சொன்னவர், பொழுது சாயிற நேரத்துல இப்படி ரூமுக்குள்ள உட்கார்ந்திருந்தா குடும்பம் நல்லா விளங்கிடும் என அவர் பாணியில் இழுத்து சொன்னதும் சத்தம் கேட்டு வெளியே அமர்ந்திருந்த புகழ் வேகமாக உள்ளே வந்தவன், என்னம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம் வருது என வேகமாக கேட்டான். உடனே பேச்சியம்மாள் அவனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து, இல்லம்மா, அது என தடுமாறியவன், இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டேன் என மெதுவாக சொல்லவும், பொழுது இறங்கிடுச்சு, உன் பொண்டாட்டி இன்னும் வெளியே வரல, அதான் கேட்டேன். ஏன், நான் கேட்க கூடாதா என்றார். அச்சோ, நான் அதுக்கு சொல்லலம்மா, உங்களுக்கு இல்லாத உரிமையா? கோபமா பேசின மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன் என அவன் மழுப்ப, அவரோ ஏதும் பேசாமல் அவனை முறைத்து விட்டு அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார். புகழோ தலை கிருகிருக்க, கடவுளே, முதல் நாளே இவ்வளோ திண்டாட்டமா இருக்கே, இனி வரப்போற நாளெல்லாம் எப்படி இருக்குமோ என நினைக்கும் போதே மயக்கம் வர, எல்லாம் இவளால வந்தது என பூரணியை தேடி சென்றான். அவள் அறைக்குள் தனது 2 கைகளால் முழங்கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்க, சிறிது நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் அவனை ஏறெடுத்தும் பார்க்காமல் இருக்க என தொண்டையை செருமினான். சத்தம் கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தாள் பூரணி. அங்கு புகழ் வாசலை அடைத்து கொண்டு நின்றிருந்தான். அவனை வெற்று பார்வை பார்த்தவள் மீண்டும் தலை குனிந்து கொள்ள, திமிருடி உனக்கு என மனதிற்குள் நினைத்தபடி, அம்மா சொன்னது உன் காதுல விழலையா என வேகமாக கேட்க, அவளோ அதை கண்டு கொள்ளாமல் அப்படியே அமர்ந்திருக்க, ஏய், முதல் எழுந்திரு, முகத்தை கழுவிட்டு வந்து விளக்கேத்து, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படியே உட்கார்ந்திருக்க என அவன் சாதாரணமாக சொல்ல நினைத்தது சற்று குரல் அழுத்தமாக வந்துவிட, வேகமாக எழுந்தவள், என்ன, எப்படின்னு சொல்றீங்க? நான் என்ன உங்க வீட்டுல ஆடு மாடு மேய்க்க வந்திருக்கனா? எதுவா இருந்தாலும் மரியாதையா பேசுங்க என மனதிற்குள் இருந்த புழுக்கம் கோபமான வார்த்தைகளாக வெளியே வர, ஆனால் புகழோ அதற்கு மசராமல், மரியாதைன்னா எப்படின்னு இனிமே உங்கிட்ட நான் படிச்சுக்கிறேன். இப்ப நீ முதல்ல இந்த அறையை விட்டு வெளியே வா. ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம்தான் வாசல் உட்கார்ந்து இருக்கிறது என சலிப்புடன் சொல்லவும், அது உங்க தலையெழுத்து, நான் என்ன பண்ண முடியும் என வாய்க்குள் அவள் முனகினாள். என்னது, என்னடி முனகிற என அவன் அழுத்தி கேட்கவும், சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்ன என முகத்தை கோணியபடி சொல்லிவிட்டு வேகமாக வெளியே வந்தவள் புழக்கடைக்கு போகும் வழி தெரியாமல் விழித்து கொண்டு நின்றாள். அது தொட்டி கட்டி வீடு என்பதால் 4 பக்கமும் அறைகள் இருக்க எப்படி செல்வது என இவளுக்கு தெரியவில்லை. அவள் தடுமாறி நடு வீட்டில் நிற்பதை பார்த்தவன் அவளிடம் என்ன வேண்டும் என கேட்பதற்குள், இங்க இருக்கிற மனுஷங்க மனசு மாதிரியே இந்த வீடும் இருக்கு, எது எங்க இருக்குன்னே தெரியல என எரிச்சலாக சொல்ல, மாடு மேய்க்காம கெட்டது, பயிர் பார்க்காம கெட்டதா, எது எங்க இருக்குன்னு கேட்டா சொல்றோம், வாயை திறந்து கேட்டா தானே தெரியும், என்ன வேணும் உனக்கு என்றபடி பேச்சியம்மாள் வரவும் அதுவரை முறைத்து கொண்டு நின்றவள் அவர் முகத்தை பார்த்ததும் பூரணியின் முகம் வியர்க்க,
ஆ அது வந்து வந்து என வார்த்தைகள் தந்தி அடிக்க, அந்த கதவை திறந்துட்டு போனா பின்னாடி புழக்கடை வரும். அங்க போய் முகம் கழுவிட்டு வா என்ற பேச்சியம்மாள் சொன்னதும் அடுத்த நொடி அங்கிருந்து மறைந்தாள் பூரணி. ஆஹா, நம்ம கிட்ட எப்படி வாயாடுனா, அம்மாவை கண்டா வார்த்தை தந்தி அடிக்குதா, இது போதும் எனக்கு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அறைக்குள் நுழைந்தவன் அவள் வாசம் அங்கு நிரம்பி இருக்க அந்த சுகத்தில் அப்படியே அமர்ந்தான். பக்கத்து வீட்டில் இருந்து அவர்களுக்கு இரவு உணவு வர அதை முடித்ததும் மீண்டும் அறைக்குள் புகுந்து கொண்டாள். யாரிடமும் எதுவும் பேசவில்லை. கனகா மற்றும் சில பெண்கள் இரவு புகழின் வீட்டிற்கு வந்தனர். ஏற்கனவே பல குழப்பத்தில் அவள் அறையில் இருக்க வேகமாக உள்ளே வந்த கனகா, என்ன தங்கச்சி, எப்படி இருக்க என கேட்கவும் அவளுக்கு ஏதும் புரியாமல், ஏன் நான் நல்லா தானே இருக்கேன் என சொல்லவும், நல்லா இருக்கு போ, ராணிக்கா இங்க வாங்களேன் என கூட ஒருவரை அழைக்க, பூரணியோ இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த கொசு தொல்லை வேற தாங்க முடியல என மனதிற்குள் நினைத்தபடி அமர்ந்திருக்க, அவரும் வந்தவுடன், என்னம்மா எப்படி இருக்க என்றவர். சரி சரி, நீ சின்ன பொண்ணு, நாம தான் சொல்லணும் என்றவர். இன்னைக்கு உங்களுக்கு ராத்திரி, அதுக்குத்தான் நாங்க உனக்கு அலங்காரம் பண்ண வந்திருக்கோம் என சொல்லவும் பூரணிக்கோ தூக்கி வாரி போட்டது. கல்யாணம் என்றால் என்னவென்று அறியாதவள் அல்ல. ஆனால் இந்த சூழ்நிலையில் முதல் இரவு என அவர்கள் சொன்னதும் அவள் உடல் சற்று அதிர, கண்களில் மிரட்சியோடு அவள் அவர்களை பார்க்க, அதற்குள் வயதில் கொஞ்சம் பெரியவரான ராணியக்கா அவள் அருகில் வந்தவள், முதல்ல இப்படித்தான் பயமா இருக்கும் பூரணி, அப்புறம் பழகிடும். அதுவும் நம்ம புகழ் தம்பி ரொம்ப பொறுமையான பையன் என சொல்லிக்கொண்டே அவளின் அலங்காரத்தை முடித்தார். அதற்குள் கனகா, எந்த புத்துல எந்த பாம்புன்னு யாருக்கு தெரியும், வெளியில அப்படி இருக்கிறவங்க உள்ள என முடிப்பதற்குள், இவ்வொருத்தி ஏண்டி அந்த புள்ளைய பயந்து போய் கிடக்கு, நீ வேற இப்ப எதுக்கு வளரிட்டு இருக்க என்றவர் மேலும் சில விளக்கங்களை கொடுக்க, அவள் இருந்த மனநிலையில் ஐயோ என்னை விட்டுடுங்களே என கத்தலாம் போல் இருக்க, அதற்குள் 2 கூடை மல்லிகை பூ வரவும் பெண்கள் இருவரும் அதை வைத்து மேலும் கேலி பேச, பூரணியின் முகமோ ஆத்திரத்தில் சிவக்க, அதற்குள் கனகா, இங்க பாருங்கக்கா, வெக்கத்துல எப்படி முகம் செவந்து கிடக்குதுன்னு என்று சொன்னதும், ஐயோ கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, முதல்ல இங்கிருந்து கிளம்புறீங்களா என பூரணி வேகமாகவும் கோபமாகவும் சொல்ல, இருவரும் விக்கித்து நின்றவர்கள் பின்னர் ஏதும் சொல்லாமல் திரும்பி சென்றனர். அறை முழுவதும் மல்லிகை பூ நிரம்பி இருக்க, அதன் மனம் அவள் மனதை சுண்டி இழுக்க, சாதாரண நாளாக இருந்தால் கண்டிப்பாக இதை ரசித்திருப்பாள் பூரணி. ஆனால் இன்றோ அவளை மீறி எல்லாம் நடந்து கொண்டிருக்க என்ன செய்வது என தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்தாள். அவள் மனம் தணலில் விழுந்த புழு போல துடித்து கொண்டிருந்தது. இனி பழையதை பற்றி நினைத்து எந்த பயனும் இல்லை என அறிவுக்கு புரிந்தாலும் மனமோ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. பெற்றோர்களுக்காக வாழ்வோம் என முடிவு செய்து கொண்டுதான் புகழின் தாலியை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் இப்போதோ அதுவே அவள் கழுத்தை நிறுத்தி கொண்டிருந்தது. முடிவு எடுப்பது சுலபமாக இருந்தது, அதை செயல்படுத்தும் போது உயிர் போகும் வலியை ஏற்படுத்தியது. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என கண்ணை மூடி கடவுளிடம் அவள் முறையிட்டு கொண்டிருக்க, அப்போது கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் புகழ். நெஞ்சில் விதைத்த விதை ஒண்ணு செடியாய் வளர்ந்து பூவாய் மலர்ந்து என் தோள் சேர வந்ததடி. கானல் நேராயிருந்த காதல் இன்று காவியமாய் என் வாழ்வினிலே. உன் மெட்டி ஓசையே என் இதய துடிப்பு என்பதை நீ அறிவாயா? உனது பாதம் எனது வீட்டில் பட்டதால் விண்ணுலக சொர்க்கம் என் வீட்டில் நிறைந்திட அந்த இந்திரனும் சந்திரனும் என் வாசலில் தவம் கிடக்கின்றனரோ? பார்வைக்கும் யோசனைக்கும் சுலபமாக இருக்கும் சில நிகழ்வுகள் அது செயல் வடிவம் பெறும்போதுதான் அதன் சிரமங்கள் நமக்கு புரியும். நினைத்ததை முடித்துவிட வேண்டும் என்ற ஒரு கோணத்தில் மட்டும் யோசித்து அவன் சாதித்து விட்டான். தாலி கழுத்தில் ஏறிவிட்டால் தன் வழிக்கு வந்துதானே ஆக வேண்டும் என்ற இருமாப்பில் அவன் இருக்க,
அழிக்க முடியாத சில நினைவுகளை மனதில் சுமந்து கொண்டு கடமைக்காக இவனோடு வாழ்வதில் அர்த்தம் இல்லை என அவள் அறிவுக்கு தாமாக புரிய, அதே சமயத்தில் அவனோடு சேர்ந்து வாழ்வது மிகவும் கடினம் என்பது அவள் மனதில் ஆழமாக பதிந்துவிட, இதில் இருந்து தான் எப்படி வெளியே வருவது என்ற மன ஓட்டத்தில் அவள் இருக்க, இப்படி வேறு வேறு எண்ணத்தில் பயணம் செய்யும் இரண்டு மனங்கள் ஒன்றாக சந்திக்கும் போது அங்கு மௌனம் மட்டுமே மொழியாக இருக்கும். இங்கும் அதேதான் நடந்து கொண்டிருந்தது. முதல் இரவு அறைக்குள் புகழ் உள்ளே வரவும் அவள் கட்டிலில் கண்ணீருடன் கைகளை கூப்பி ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்தவன் முதல் முறையாக தான் செய்த காரியத்தை நினைத்து அவன் மனம் அதிர்ந்தது. எப்போதும் சந்தோஷமும் கண்களில் ஒரு துள்ளலுமாக அவள் முகத்தை பார்த்திருந்தவன் இப்போது அவையெல்லாம் மறைந்து வாடிய முகமும் கண்ணீர் நிரம்பிய கண்களுமாக அவனாலே அவளை அப்படி பார்க்க முடியவில்லை. அவன் நினைவுகள் அந்த அழகான நாட்களை நோக்கி இழுத்து சென்றன. சிறுவயதில் இருந்தே எப்போதும் துருதுருப்பாகவும் சற்று துடிப்புடனும் இருப்பாள் பூரணி. மணியம்மைக்கு திருமணமாகி வெகு நாட்களுக்கு பின்தான் பூரணி பிறந்தாள். புகழும் அவனது தந்தையும் மட்டுமே பிறந்த குழந்தையை பார்க்க சென்றிருந்தனர். பேச்சியம்மாள் உடனான திருமணத்தில் ஏற்பட்ட மன வருத்தத்தில் மாணிக்கமும் அவரின் தாயும் புகழ் வீட்டாரிடம் பேச மாட்டார்கள். அதனால் குழந்தையை பார்க்க டவுன் ஆஸ்பத்திரிக்கு சென்றவர்கள் உள்ளே மணியம்மையின் மாமியார் இருக்க, புகழின் தந்தை வெளியே நின்று கொண்டு புகழை மட்டும் உள்ளே அனுப்பினார். அப்போது புகழுக்கு 8 அல்லது 9 வயது இருக்கும். கிராமத்தில் பேருந்து ஏறியதில் இருந்து இறங்கும் வரை, என்னப்பா விடியல்ல டவுனுக்கு கிளம்பிட்ட என கேட்பவர்களுக்கு எல்லாம், தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு என புகழின் தந்தை மகிழ்ச்சியுடன் சொல்லவும், ஓ புகழுக்கு பொண்டாட்டி வந்துட்டாளா என கிராமத்து மனிதர்களான அவர்கள் கேலியாக பேச அவனுக்கு புரியவில்லை என்றாலும் பொண்டாட்டி என்ற வார்த்தை அவனுக்குள் வெட்கத்தை கொடுக்க அவன் நாணிக்கோண, அவர்களோ அதற்கும் கேலி பேச, அதே நினைப்போடு உள்ளே நுழைந்தவன் அப்போது குழந்தை அழும் சத்தம் கேட்கவும் தயங்கி தயங்கி அத்தையின் அருகில் வந்தான். அவனை கண்டது மாணிக்கத்தின் தாய், வந்துட்டானுங்க சொந்தம் கொண்டாடிக்கிட்டு என முனகியவாறு முகத்தை நொடிக்க, மணியம்மையோ புகழு வாடா வா என பிரசவத்தின் களைப்பிலும் அவள் முகத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்க, அவனை பாசத்தோடு அழைத்தவர் அருகில் அவரது மாமியார் முறைக்கவும், அந்த நேரம் பார்த்து ஒரு நர்ஸ், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க என அவரது மாமியாரை அழைத்து கொண்டு சென்றுவிட, மணியம்மையின் முகத்தில் நிம்மதி பரவியது. மெதுவாக எழுந்து அமர்ந்த மணியம்மை, புகழு நீ எப்படி வந்த, யார் வந்திருக்கா என கண்கள் தமையனை தேட, அப்பா கூட வந்த அத்தை வெளியே இருக்காங்க, என்ன மட்டும் போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க என அவன் சொல்லவும் மணியம்மையின் முகம் வாடிவிட்டது. தெய்வமே வந்து முன்னால் நின்றாலும் தான் பெற்ற பிள்ளையை தன் வீட்டினர் முதலில் பார்க்க வேண்டும் என்றுதான் எந்த பெண்ணும் ஆசைப்படுவாள். அதுவும் தாயும் தமையனுமாக இருந்து வளர்த்து ஆளாக்கிய தனது தமையன் குழந்தையை பார்க்காமல் வெளியே நிற்பது அவள் மனதை வேதனைப்படுத்தியது. அதற்குள், அத்தை பாப்பாவை நான் பார்க்கட்டுமா என அவன் கேட்கவும், வாடா தங்கம் உனக்கு இல்லாத உரிமையா என அருகில் அவனை அமர வைத்து பிறந்து சில மணி நேரங்களே ஆன தொட்டிலில் இருக்கும் குழந்தையை எடுத்து அவன் கையில் கொடுத்தார் மணியம்மை. இன்னும் அவங்க அப்பா கூட குழந்தைய தொட்டு தூக்கலடா, முகத்தை மட்டும் பார்த்துட்டு போன் பேச போயிட்டார், நீதான் முதல்ல என் பொண்ண கையில தொட்டு இருக்க என சொல்லவும் முகத்தில் பெருமிதத்தோடு குனிந்து அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தவன் முட்டு போன்ற பெரிய கண்களுடன் லேசாக சிரித்தபடி விரல்கள் அசைத்தபடி அவன் கைகளில் பூங்குவியலாய் நிறைந்திருந்தாள் அவனது இதயராணி. அவன் கண்களை இமைக்காமல் அவளை ரசித்துக் கொண்டிருக்க சில வினாடிகள் அமைதியாக இருந்தவள் பின்பு பிஞ்சு விரல்களை அசைத்தபடி அழுதபடி நெளிய, என்ன அத்த அழறா என அவன் பயப்படவும் மணியம்மையோ, குட்டிமா எது கழற, உன்ற மச்சான் வந்திருக்கான் பாரு, புகழ் மச்சான் வந்திருக்கான் பாருடா, அவன்தான் உன்னை கையில வச்சிருக்கான் பாரு என கொஞ்சலாக சொல்லவும் அந்த பிஞ்சு மலர் அழுகையை நிறுத்தி
மூடிய இமைகளை சற்று விரிக்க, டேய் புகழு, இவ்ளோ நேரம் நாங்க கூப்பிட்டோம், கண்ணே திறக்கல. இப்ப பாரு, உன் பேர் சொன்ன உடனே கண்ணை திறக்கிறா. இப்பவே இவளுக்கெல்லாம் தெரியுது பாரு என அவர் ஆச்சரியப்பட, அப்போது அந்த நொடி புகழின் மனதில் தோன்றிய கர்வம் இப்பவும் அவன் முகத்தில் அந்த கர்வம் வந்து போனது. அதற்கு பின்பு புகழின் தந்தை உள்ளே வந்து குழந்தையை பார்த்து விசாரித்துவிட்டு, பேச்சியம்மாவிற்கும் பிரசவ நேரம் என்பதால் வர முடியவில்லை என சொல்லிவிட்டு புகழ் கையில் ஒரு தங்கச் செயினை கொடுத்து பூரணியின் கழுத்தில் போட சொன்னார். அதை இப்போது நினைக்கும் போதே நெஞ்சம் இனிக்க, அப்பவே நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிட்டடி என முனகியவன் மீண்டும் அந்த நினைவுகள் அவனை இழுக்க அதில் மூழ்கினான். அதற்கு பின் பாண்டி பிறந்தான். ஆனால் மாணிக்கம் வீட்டில் இருந்து யாரும் வரவில்லை. பூர்ணிமா என பெயர் வைத்தபோது தகவல் மட்டுமே வந்தது. அதற்கு பின்பு அவளை அதிகம் பார்க்க முடியவில்லை. பின்னர் பள்ளியில்தான் அவளை பார்க்க முடிந்தது. அதுவும் பாண்டி வகுப்பில் அவள் இருந்ததால் அவளை பற்றி விவரங்கள் அவனுக்கு உடனுக்குடன் வந்துவிடும். பள்ளிக்கு வந்தால் ஒரு பெரிய கும்பலை சேர்த்து கொண்டு மற்ற மாணவர்களை வம்பு இழுப்பதும், வீட்டு பாடம் எழுதாமல் வெளியில் நிற்பதும், வாத்தியாரின் வண்டியில் காற்று பிடுங்கி விடுவதும் என அவளது ஜெகதால பிரதாபங்களை பாண்டி ஒன்று விடாமல் புகழிடம் ஒப்பித்து விடுவான். அப்போதுதான் புகழ் அவனுக்கு மிட்டாய் வாங்கி கொடுப்பான். அதனால் பள்ளியில் பூரணியிடம் நட்புடன் இருந்து கொண்டு வீட்டுக்கு வந்ததும் அவளை பற்றி தன் அண்ணனிடம் போட்டு கொடுக்கும் வேலையை சிறப்பாக செய்து வந்தான் பாண்டி. அதற்காகவே படிப்பை விட அவளை கவனிப்பதிலேயே அவன் குறியாக இருந்தான். புகழ் அப்போது டவுன் பள்ளிக்கூடத்தில் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். சில நேரங்களில் பள்ளியில் செய்யும் தப்புகளுக்கு வீட்டில் மணியம்மையிடம் நன்றாக அடி வாங்குவாள் பூரணி. ஏண்டி மணி, எந்த கருப்பாடு போட்டு கொடுத்துச்சுன்னு தெரியலையே என்றவள். ஆம், 1ஆம் வகுப்பில் இருந்தே சாந்தி, மணி இருவரும் அவளின் நெருங்கிய தோழிகள். பள்ளிக்கூடத்துல நடக்கிறது வீட்டுக்கு எப்படி தெரியுது என அவள் கேட்கவும், எனக்கும் தெரியலையே பூரணி, நீ நேத்து கணக்கு டீச்சர்கிட்ட வீட்டு பாடம் செய்யாம அடி வாங்கினது சாயந்தரத்துக்குள்ள எப்படி உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது? இதுல ஏதோ சதி இருக்கு, கண்டுபிடிக்கணும் என கண்களை உருட்டி சாந்தி சொல்ல, ஆமா சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் என மணியும் ஒத்து ஊத, இப்படியாக 2ஆம் வகுப்பு படிக்கும் 3 பெரிய மனுஷிகளும் யோசித்து கொண்டிருந்தனர். இப்படியாக நாட்கள் ஓடின. ஒரு நாள் தோழிகள் மூவரும் சாலையில் ஓடி பிடித்து விளையாடியபடி வர, எதிரில் புகழ் அவன் நண்பன் செல்வத்துடன் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தான். அப்போது செல்வம், பங்காளி அங்க பாரு, உன் அத்தை மக ரத்தினம் ஊரையே அளந்துகிட்டு நடந்து வருது என சொல்லவும் புகழ் திரும்பி பார்க்க, அங்கு பூரணி தோழிகளுடன் அடித்து பேசி விளையாடி கொண்டே வந்து கொண்டிருந்தாள். ஏன் பங்காளி, உன் அத்தை மகளுக்கு வாய் ரப்பர்லியா பண்ணியிருக்கு, நிறுத்தாம சலசலன்னு பேசிட்டே இருக்காளே, வாயே வலிக்காதா என சொல்லவும் புகழோ அவனை திரும்பி ஒரு முறை முறைத்தவன் பின்னர் வேகமாக முன்னே சென்று அவள் முன் நின்றான். திடீரென எதிரில் சைக்கிளில் வந்து நிற்கவும், ஏய் என கத்திக்கொண்டே நிமிர்ந்த பூரணி புகழை பார்த்ததும் கோபத்துடன், ஆடு வர்றது கண்ணுக்கு தெரியல, மேலேயே கொண்டு வந்து விடுறீங்க என வேகமாக கேட்டாள். அந்த சிறு வயதில் அவளது விடலைத்தனமான கோபமும் ரோஷமும் அவனை ஈர்க்க, அவள் தலையாட்டி ஆட்டி பேசும்போது அதற்கு ஏற்றாற்போல நடனம் ஆடிய அவளது காதில் தோலாக்கும் இரட்டை ஜடையும் அவனது மனதை கொள்ளை கொள்ள, ஏண்டி பூசணிக்கா மாதிரி இருந்துகிட்டு ரோட்ல நடந்து போக சொன்னா நீ உருண்டுட்டு போயிட்டு இருக்க, அப்புறம் எங்க சைக்கிள் எப்படி போகும், உன் மேலதான் போகும் என அவன் நக்கலாக சொன்னான். இங்க பாருங்க மச்சான், இந்த கேலி பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம், எங்க அப்பத்தா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு, வம்பு இழுக்காம வழிய விடுங்க என பெரிய மனுஷி போல பேசவும், அந்த கிழவிக்கு வேற வேலை இல்ல, ஏண்டி பூசணி அது சொன்னா நீ என்கிட்ட பேச மாட்டியா என அவன் கோபமாக கேட்டான். இங்க பாருங்க, என் பேரு பூசணி இல்ல பூரணி என அவள் ரோஷமாக சொல்ல, அவனோ, அப்படியா, யார் என்ன சொன்னாலும் நீ எனக்கு பூசணிதான், அதுவும் குண்டு பூசணி என வாயை உப்பலாக வைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் சொல்ல,
போட கருவாயா என அவள் வேகமாக சொன்னதும், என்னடி சொன்ன? என்ன போடாவா என அதட்டிக்கொண்டே அவன் அருகில் வர, பூரணியோ, ஆமாண்டா, அப்படித்தான் சொல்வேன், நீ மட்டும் என்ன பூசணின்னு சொல்ற என எதிர்த்து நின்று பதில் பேச, ஏய், நான் உன் மச்சாண்டி, நான் அப்படித்தான் சொல்வேன் என அவன் உரிமையோடு சொன்னதும், நீ ஒண்ணு எனக்கு மச்சான் இல்ல, அழக மச்சான் தான் எனக்கு மச்சானாம். எங்க அப்பத்தான் சொல்லுச்சு, நீங்க எல்லாம் கெட்டவங்க, அவங்கதான் நல்லவங்கன்னு. உன்னை எனக்கு பிடிக்கல, போட என சொல்லிவிட்டு, வாங்கடி போகலாம் என தோழிகளை இழுத்து கொண்டு வேகமாக ஓடிவிட்டாள் பூரணி. 8 வயது பெண் சிறுபிள்ளைத்தனமாக சொல்லியது அவன் மனதில் வேர் போல் பதிந்து விட்டது. அவள் சொன்னதை கேட்டதும் புகழின் முகம் சுருங்கிவிட்டது. வாடா போலாம் என இறுகிய முகத்துடன் செல்வத்தை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். 2 நாள் கழித்து மணியம்மை பூரணியை அழைத்து, ஏண்டி, ரோட்ல வரும்போது ஒழுங்கா நடந்து வர மாட்டியா? உங்க அப்பத்தா பேச்ச கேட்டுட்டு புகழ் மச்சாங்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னியாம். அந்த அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியா நீ? எங்க இருந்துடி கத்துக்கிட்டதெல்லாம்? இனி புகழ் மச்சான மரியாதை இல்லாம பேசினேன்னு தெரிஞ்சது, பேசுற வாய்க்கு சூடு வச்சிடுவேன், ஜாக்கிரத என மிரட்டவும், அவனால் தான் அம்மா திட்டுகிறாள் என புகழின் மேல் அவளின் வெறுப்பு மேலும் அதிகமானது. தன் தோழிகளிடம் அதை சொன்னவள், நான் அவங்கிட்ட பேசினது எப்படி எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல என்றவள். அப்போ என அவர்களை அவள் சந்தேகமாக பார்க்க, ஏ பூரணி, நாங்கெல்லாம் சொல்லலடி என்றவர்கள். அப்போ உன்ற மச்சான் தான் உங்க அம்மா கிட்ட சொல்லி இருக்கணும். எனக்கும் இப்பதான் புரியுது, இந்த பாண்டி பையன்தான் நம்மளை பத்தி அவங்க அண்ணா கிட்ட சொல்லி அது உங்க அம்மா காதுக்கு போகுது, அந்த கருப்பாடு பாண்டிதான் என சாந்தி சொல்லவும், ஆமாடி, எனக்கும் இப்பத்தான் எல்லாம் புரியுது, துரோகி கூட இருந்து குழி பறிக்கிறான் என்றவள். நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் அவனுக்கு இருக்கு கச்சேரி என்றாள். மறுநாள் பாண்டியை அழைத்து மிரட்டியவர்கள், இங்க பாருடா, ஏதாவது இங்க நடக்கிறத உங்க அண்ணா கிட்ட சொன்ன, கோகிலா டீச்சரோட பேனாவை எடுத்தது நீதான்னு சொல்லிடுவோம், அப்புறம் நாங்க செஞ்ச எல்லா தப்பும் நீதான் செஞ்சேன்னு சொல்லிடுவோம் என மிரட்டவும், இல்ல பூரணி, நான் சொல்ல மாட்டேன், இனி என்னை மாட்டி விட்டுறாத என அவன் கெஞ்ச, சரி பொழைச்சுப்போ என அவனை விட்டு விட்டார்கள். மாணிக்கத்திற்கும் புகழின் தந்தைக்கும் சிறிது மன வருத்தம் என்றாலும் வெளியிடங்களில் பார்த்தால் சிரித்து கொள்வார்கள். சிறியவர்களும் பெண்களும் பேசிக் கொள்வார்கள். அதுபோல ஒரு திருமண விழாவில் பூரணி புகழோடு அதிகம் பாசத்தோடு பழகுவதை பார்த்த மாணிக்கத்தின் தாய் தாங்க முடியாமல் அந்த பிஞ்சு மனதில் குடும்ப பகையை மனதில் வைத்து அவர்களை பற்றி தவறாக சொல்லி பிஞ்சு மனதில் நஞ்சை கலந்தார். அதனால் தான் குழந்தையில் பாசத்துடன் இருந்தவள் வளர வளர அவனை வெறுக்க ஆரம்பித்தாள். பூரணியை முதலில் தொட்டு தூக்கிய போது அவன் மனதில் ஏற்பட்ட அந்த கர்வம், பூரணியை பார்க்கும் போதெல்லாம் அந்த உரிமை உணர்வு வந்துவிடும். உன் பொண்டாட்டி என அவர்கள் சொன்ன வார்த்தை அவன் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அதனால் மற்றவர்களோடு சாதாரணமாக பேசுபவன் அவளிடம் மட்டும் உரிமையோடு அதிகாரமாய் பேசுவான். முதலில் அதை கண்டு கொள்ளாத பூரணி வயது அதிகமானதும் வித்தியாசம் புரிய தன்னை மட்டுமே அவன் திட்டுகிறான் என நினைத்தவள் அதற்காக அவனிடம் இருந்து ஒதுங்க ஆரம்பித்தாள். குடும்ப பிரச்சனையும் அதற்கு ஏதுவாக இருந்ததால் புகழால் எதுவும் செய்ய முடியவில்லை. மேலும் பூரணி ஒதுங்க புகழுக்கு அவள் மேல் உள்ள அன்பு அதிகமாகியதே தவிர குறையவில்லை. இப்படியாக சில வருடங்கள் சென்று கொண்டிருக்க இந்த நேரத்தில் புகழின் தந்தை இறந்துவிட அதற்கு வந்த மணியம்மை அப்போது பூரணி பாரி இருவரையும் உடன் அழைத்து வந்திருந்தார். அப்போது மீண்டும் பூரணி புகழ் உறவு கொஞ்சம் நெருங்கி வர அந்த நேரத்தில் மீண்டும் இரு குடும்பங்களுக்கு நடுவில் பிரச்சனை வர அவர்களிடமிருந்த கொஞ்ச நஞ்ச பேச்சுவார்த்தையும் அறவே விட்டு போனது. அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போதும் பூரணியை பற்றி பாண்டியிடம் விசாரிப்பான் புகழ். விவரம் தெரியாத போது எல்லாவற்றையும் சொன்ன பாண்டி பின்னர், நீ எதுக்கு அந்த வவ்வால் கூட்டத்தை பத்தி கேட்கிற? ஆம், பாண்டி பூரணியை அப்படித்தான் கூப்பிடுவான். பாண்டியை மிரட்டி உருட்டி வைத்திருந்த பூரணி பெரிய வகுப்பு போனதும் பாண்டி அவளை மிரட்ட இவளும் விட்டு கொடுக்காமல் சண்டை போட
சில நேரங்களில் குடும்ப சண்டையும் உள்ளே வந்துவிடும். இப்படியாக இருக்கும் நேரத்தில் பூரணி பள்ளியை விட்டு நின்றதும் புகழ் வருத்தப்பட, பாண்டியோ அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து சந்தோஷப்பட்டான். அந்த நேரத்தில் அவள் பெரிய மனுஷியானதும் தாய்மாமன் சீர் முறைப்படி செய்ய வேண்டும். அது ஊர் நடைமுறை என்பதால் அதற்கு மட்டும் புகழ் குடும்பத்தினர் அழைக்கப்பட்டனர். வெகு நாட்களுக்கு பிறகு அப்போதுதான் அவளை நேரில் பார்த்தான் புகழ். பாவாடை சட்டையில் இரட்டை ஜடை போட்டுக்கொண்டு சுட்டித்தனமாக சுற்றி கொண்டிருந்தவள் தாவணி உடுத்தி முகத்தில் பெண்மை நிறைய வெட்கத்துடன் அவள் தழைய தழைய நடந்து வந்து அமர்ந்தது அவன் மனதில் இன்றும் நிழலாடும். அனைவரும் அருகில் இருந்ததால் அவளிடம் அவனால் பேச முடியவில்லை. அவள் பிம்பத்தை அப்படியே மனதில் பதித்து கொண்டான். பின்னர் அவளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அவ ஜெகதால பிரதாபங்கள் இவன் காதுக்கு எப்படியாவது வந்துவிடும். சில நேரம் ரசித்து சிரிப்பான், சில நேரம் கோபமாக வரும். மனதிற்குள்ளேயே அவளை திட்டிக் கொண்டிருப்பான். ஒரு நாள் மாலை கருக்கலில் வெளியூரில் வேலையை முடித்துவிட்டு வெள்ளியம்பாளையம் வழியாக அவன் நடந்து வர, அப்போது அவனது பள்ளி நண்பர்கள் எதிரில் வந்தனர். பள்ளி நண்பர்களை வெகு நாட்களுக்கு பின் பார்ப்பதால் மகிழ்ச்சியுடன் நின்று பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் அனைவரும் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தனர். இவன் விவசாயம் பார்த்து கொண்டிருந்தான். அவர்களுடன் பழைய கதைகளை பேசிக் கொண்டிருக்கும் போது ஏதோ பேச்சு குரல் கேட்க திரும்பி பார்த்த புகழ் அங்கு பூரணி, சாந்தி, மணி மூவரும் வந்து கொண்டிருந்தனர். இவர்கள் இருட்டில் நின்றிருந்ததால் அவர்களுக்கு தெரியவில்லை. என்னடி, எல்லாமே ரெடியா இருக்கா என பூரணி கேட்டதும், ரொம்ப இருட்டாயிடுச்சு பூரணி, வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம், நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் என மணி புலம்பவும், சும்மா ரெடி, இன்னைக்கு தான் எங்க வீட்டுல யாரும் இல்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குட்டச்சிய ஏமாத்திட்டு வந்திருக்க, இவ எல்லாமே கெடுத்துடுவா போல இருக்கே என்றபடி அருகில் வந்தவள், எத்தனை நாள் எனக்கு கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தா, இன்னைக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு, யாருகிட்ட, இந்த பூரணி கிட்டையா உன் திமிர காட்டுற, நான் எல்லாம் எலிக்கே 8 முழம் வேஷ்டி கட்டி விடுற ஆளு, நீ எங்கிட்டயே சவால் விடுறியா என மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவள் டைலாக் பேச, சாந்தியோ, இப்ப எதுக்கு நீ இந்த சிம்பிக்கிட்டு இருக்க, வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாம், ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா என தேடுவாங்க, சீக்கிரம் ஆக வேண்டிய வேலை பாரு என அவசரப்படுத்தினாள். சரிடி, நீ ஏன் ஆரம்பிச்சிடாத என்றபடி ஒரே தாவலில் மரத்தின் முதல் கிளையில் பூரணி ஏறி அமர, அவள் ஏறிய லாவகத்தில் ஒரு நிமிடம் புகழே அசந்து விட்டான் என்றால் மற்றவர்கள் கேட்கவா வேண்டும்? அவனது நண்பர்களும் ஆ என வாய் பிளந்தபடி பார்த்து கொண்டு நின்றனர். இவளோ முதல் கிளையில் நின்று கொண்டு சுற்றும் முற்றும் பார்க்க லேசான இருட்டாக இருந்ததால் புகழ் நின்றது தெரியவில்லை. நல்ல வேளை, யாரும் பார்க்கல என்றபடி கட்டியிருந்த பாவாடையை மேலே தூக்கி செருக வாழைத்தண்டு போன்ற அவளது கால்கள் அந்த இருட்டிலும் மின்னின. மேலும் ஒரு கிளையில் அவள் ஏறி பக்கத்தில் இருக்கும் மதிற் சுவரில் கால் வைத்தாள். அதற்குள் கீழே இருந்து இருவரும், என்னடி பண்ற, உள்ள குதிக்க போறியா, வேண்டாண்டி என கத்த, அவளோ, நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் டார்ச் லைட் மேல தூக்கி பிடிங்க என்றாள். அவர்கள் தூக்கி பிடிக்க பூரணி கால்கள் நன்றாக தெரிந்தன. அருகில் யாரும் இல்லை என மூவரும் நினைத்து கொண்டிருந்ததால் அதை பற்றி அவர்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் புகழின் நண்பர்களோ குரலில் விஷமத்துடன், டே மாப்ள, யாருடா இந்த ஜான்சி ராணி இப்படி மரம் ஏறுது, நாட்டுக்கட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதாண்டா பாக்குறேன், என்னமா ஜம்ப் பண்ணுது என சொல்லவும் புகழுக்கோ சுறுசுறுவென கோபம் ஏற, அதற்குள் இன்னொருவனோ, கிராமத்துல இப்படி ஒரு அழகு தேவதையா, சூப்பர் என சிலாகிக்க, புகழோ கோபத்தை அடக்கி கொண்டு, டே வாங்கடா போகலாம், கிராமத்துக்குள்ள இப்படி பேசுறது தப்பு என அவர்களை நகர்த்த முயற்சிக்க, இருடா மாப்ள, காலே இவ்வளோ அழகா இருக்கே, அப்ப மத்தது என அவன் சொல்லி முடிக்கும் முன் அவன் முகத்தில் புகழின் கை பதிந்தது. டே, இப்ப எதுக்கு இவன் அடிக்கிற, உண்மையைத்தானே சொன்னா, என்ன பெரிய கிராமம், இப்ப மணி 7, இந்நேரத்தில் இந்த பொண்ணு இப்படி சுவர் ஏறி குதிக்கிறான்னா அப்ப அவ எப்படிப்பட்டவளா இருக்கணும், ஒரு வேளை அந்த மாதிரி பொண்ணா, ஆடச்ச, இப்ப பொண்ணுங்கெல்லாம் இப்படி அலைய ஆரம்பிச்சிட்டாளுங்களா என அவன் சொல்லி முடிக்கும் முன், டேய் என கத்திக்கொண்டே
அவனை பிடித்து தள்ளி அவன் முகத்தில் 2 குத்துவிட, அதற்குள் மற்ற நண்பர்கள் நடுவில் புகுந்து, டேய் விடுங்கடா என தடுத்தவர்கள், ஏண்டா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறோம்னு நின்னு பேசுனா யாரோ ஒருத்திக்காக எங்களையே அடிச்சிட்டில்ல என அவனுடன் சண்டை போட்டு கொண்டிருக்க, தனது வேலையை முடித்துவிட்டு கீழே இறங்கிய பூரணி, அப்பா என்னோட ரொம்ப நாள் ஆசை இப்பத்தான் நிறைவேறுச்சு. நாளைக்கு காலையில கம்மா கரையில அவளுக்கு இருக்கு பாரு கச்சேரி. என்னமோ இவ வீட்டுல மட்டும்தான் அடுக்குமல்லி இருக்கு, யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு என்ன சீன் போட்டா. இப்ப பாரு அவ வீட்டுல வந்து அவங்க செடியிலிருந்து எல்லா பூவும் பறிச்சுட்டேன். காலையில எழுந்து பார்க்கும்போது செடியில ஒரு பூ இருக்காது. பாவம் ஏமாந்து நிக்க போறா. பூரணியா கொக்கா என அவள் சொல்லி சிரிக்க, ஏண்டி பூரணி, இப்படித்தான் நீ பூ பைத்தியமா இருப்பியா? அப்படியே இருந்தாலும் பகல்ல வந்திருக்கலாம்ல என மணி கேட்கவும், இத நீயும் பல முறை கேட்டாச்சு, நானும் பதில் சொல்லிட்டேன். பகல் அவங்க வீட்டுல ஆள் இருப்பாங்க, பறிக்க விட மாட்டாங்க. அதான் இந்த நேரத்துல எல்லாரும் டிவி முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்கல்ல, நம்ம கவனிக்க மாட்டாங்க. அதான் வந்த, போதுமா என பெருமை பொங்க சொல்லிக் கொண்டே நடந்தவள் சட்டென்று நின்று, என்னடி ஏதோ பேச்சு சத்தம் கேக்குது என்றாள். ஐயோ போச்சு, நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களா? நாங்கெல்லாம் இல்லைங்க, நாங்க சும்மா சுத்தி பார்க்க வந்தோமுங்க என மணி பயத்தில் சத்தமாக உளர, ஐயோ இந்த கொசுவை முதல்ல அடிச்சு துரத்தடி என கோபமாக சொன்ன பூரணி, இவளே நம்மளை காட்டி கொடுத்துடுவா போல இருக்கே என்றவள், இல்லடி அங்கிருந்து சத்தம் வருது என்றபடி அந்த திசை நோக்கி நடந்தாள். அதற்குள் சாந்தி, ரொம்ப நேரமாயிடுச்சு, வா போகலாம் என சொல்லவும், இருடி என்னன்னு பார்த்துட்டு போகலாம் என சத்தம் வரும் திசை நோக்கி நடந்தனர் மூவரும். அங்கு 5 ஆண்கள் நின்று கொண்டிருக்க, மனதிற்குள் சற்று பயம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல், யாரது என்றபடி அருகில் சென்றாள் பூரணி. அருகில் சென்றவள் அங்கு புகழ் மற்றும் சிலர் நிற்பதை பார்த்தவள், ஆட நீதானா? நான் கூட வேற யாரோன்னு பயந்துட்டேன். இந்த புள்ள பூச்சி தாண்டி நிக்குது, பயப்படாம வாங்க என சாதாரணமாக சொல்லிவிட்டு அவள் அசால்ட்டாக நடையை கட்ட, ஏற்கனவே அவர்கள் பேசியதில் கோபத்தில் இருந்தவன் அவளின் உதாசீனம் மேலும் அவனை வெறியேற்ற அவளை முறைக்க, அதற்குள் சுற்றியிருந்த நண்பர்கள் அவனை பார்த்து கேலியாக சிரித்தவாறே, டே புள்ள பூச்சியாம்டா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை அடிக்கிற என கிண்டலாக சிரித்தவர்கள், ஏனுங்க நீங்க சொன்னா அது சரியாத்தான் இருக்குமுங்க என பூரணியை பார்த்து சொல்ல, அதற்குள் சாந்தியும் மணியும், வாடி போலாம், ஏற்கனவே ரொம்ப நேரமாயிடுச்சு என அவளை இழுக்க, அப்போதே கிளம்பி இருந்தால் அதற்கு பின் வந்த நிகழ்வுகளை அவள் தவிர்த்திருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நம்மை மீறி காலம் நமது செயலை நிர்ணயிக்கிறது. இப்போதும் அதுதான் நடந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.